ஐஸ் அன்றைக்கி ஒரு நாள் நம்மளுக்கு நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும் நான் நம்புகிறேன். ஃப்ளாப் மூமெண்ட். அந்த ஃப்ளாப் மூமெண்ட்டுக்கு நிறையா பேர் நிறையா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஃப்ளாப் மூமெண்ட்டை கரெக்ட் மூமெண்ட்டாக வந்திருக்கேன். செகண்ட் பார்ட் 2 ஃப்ளாப் மூமெண்ட் வந்திருக்கார் நிதிஷ் அப்போ ஃபில்லன் கேமர் வந்திருக்கார். என்ன கிடைக்கலாம் இனிமையா 4 மேட்ச் அடிக்க வச்சுட்டு நம்ம தொடர்ந்து திருப்பி 5 மேட்ச் அடிக்கிற பேர் தான் நம்ம ஃப்ளாப் மூமெண்ட் ஆகிடுச்சு. 4 மேட்ச் அடிச்சுட்டு இருப்போம். லாஸ்ட்டு மேட்ச் அவன் அடிப்பான்னு பார்த்தா ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லிட்டு அவன் அடிச்சுட்டு போயிருப்பான். சரி அதெல்லாம் ஒரு தோல்வி எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நோக்கி போகிறதுக்காக ஃப்ளாப் மூமெண்ட் இல்லை கைஸ், பாஸ் ஆகிற மூமெண்ட். இது பாஸ் மூமெண்ட் பார்ட் 1. பாஸ் பண்ணுறோம் ஓகேவா? கைஸ் அப்புறம் வந்து நம்மளுக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் இது பண்ண முடியும், லைவ் போட முடியும். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நான் ஸ்னைப்பர் எடுத்துருப்பேன். டபுள் ஸ்னைப்பர் எடுத்துடலாம், அந்த பொண்ணு எப்படி தான் ஆடுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஸ்னைப்பர் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவேன். இந்த ஃப்ளாப் மூமெண்ட்டை கரெக்ட் மூமெண்ட்டாக ஆக்குவேனா இல்லையான்னு நீங்கள் காமிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ளாப் மூமெண்ட் கரெக்ட் மூமெண்ட்டாக ஆகுமா இல்லையான்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. இது கரெக்ட் மூமெண்ட்டாக ஆகணும், கரெக்ட் மூமெண்ட் இல்லை இது ஃப்ளாப்பாக தான் முடிய போகுதுன்னா ஃப்ளாப் மூமெண்ட்னே போட்டுருங்க. ஓகேவா கைஸ்? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேவா? எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் ஐயோ அந்த பொண்ணு ஒரு நடுவில் வந்து மாட்டிக்குமே. 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் இது பண்ண முடியும். லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஸ்கூல் லீவில் பண்ணலாம் இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க கைஸ் ப்ளீஸ். நான் இப்போயும் அந்த பொண்ணை அச்சு போட்டு வந்துடலான்னு நினச்சேன். வெறியாயிடுச்சு, சுடவே வந்துட்டேன். சுடுகாலி பண்ணலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தமிழ் பிளேயராக ஹிந்தி பிளேயராக பார்த்தேன். ஏதோ ஹிந்தி யாரை பொம்பளை தான் போல், இல்லை பொம்பளை பச்சி பையன் பொம்பளை வச்சுட்டு போட்டு வந்திருக்கானான்னு தெரில. நம்மளே அதுமாரி ஆடி இருக்கோம். நம்மளோட ஐடி கலெக்ஷன் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் இது பண்ணுங்கள், சொல்லுங்கள். என்னோடய ஐடி கலெக்ஷன் நான் கன்ஃபார்ம் போடுவேன் உங்களுக்காண்டி. ஓகேவா? அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணாதவங்களா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு, எல்லாமே பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நல்லா ஜாலியாகவே இருக்கும். நம்மளோட கண்டென்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் மேலேறி வந்துன்னு இருக்கும். அதை நீங்கள் கீழே இறக்கி அப்படியே அமைக்க விட்றாதீங்க. மேலே ஏறினே இருக்கணும். என்ன நீங்கள் கீழே அமைக்க விட்றீங்க? அமைக்க விடக்கூடாது. ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு வீடியோக்கு ஒரு 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 100 லைக் வர மாதிரி என்ன நீங்கள் பண்ணுறீங்க? ஒன்றுமே தெரில கைஸ். நீங்கள் ஒரு சப்போர்ட்டே எனக்கு பண்ண மாட்டீங்க. நாங்களும் கஷ்டப்பட்டு வரும் அப்படின்ச்சு கைஸ். அழுத வயசு. சரி விடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பொண்ணு 4 மேட்ச் அச்சோன்னே இப்போ நான் ஆட ஆரம்பிப்பேன். அதுதான் நம்மளோட ஹேக்கர் கன்னு கைஸ். நம்ம ஹேக்கர் வீடியோ போய் பார்க்கலன்னா பார்த்துருங்க. கையில் வச்சுருக்காது ஹேக்கர் வீடியோ போய் பார்க்கலன்னா பார்த்துருங்க கைஸ். ஹேக்கர் வீடியோ. ஹேக்கர் ஒன்டா நிதிஷ் வச்சுருப்பார் வெறித்தனமாக போய் பார்த்துருங்க. ஒன்டா படிக்கலாம் ட்ரை பண்ணுவோம். இல்லை வேணாம் நம்ம நார்மலாகவே அழுத்தியே பிடிச்சிருவோம். இதுக்கு தேவையில்லாமல் ஒன்டாப்பில் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தியே பிடிச்சிருவேன். ஒன்டாப்பில் ஆச்சுன்னா சின்ன குழந்தை பார்த்து பயந்து போயிட்டீங்கன்னா அதனால தான் இவனுக்கு ஒன்டா படிக்க வரல அதான் என்ன அழுத்தியே பிடிச்சிருவோம் சொல்ல அழுத்தியே பிடிச்சிட்டேன். அப்புறம் அடுத்த மேட்ச் அதே கன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துச்சு, அந்த பக்கம் சுற்றுச்சு. அப்புறம் இங்கே எக்கரி ஒரு அடி வச்சுருப்பேன் மண்டைக்கு விழாது. அப்புறம் இங்கே ஒரு துரோகம் மூமெண்ட் நடக்கும் போது ஃப்ரெண்டு பிடிக்கும். நானும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெண்டு பிடிக்கிறதே நம்ம அச்சிடலாம் துரோகம் மூமெண்ட் போட்டுடலாம். நானும் ஃப்ரெண்டு பிடிப்பேன். அமௌண்ட் போனேன் பொத்துப்பா டீ அமௌண்ட் பொண்ணு கையில் புல்லட் வச்சுன்னு மண்டையில் வச்சு டொம்முன்னு ஒரு அடி அடிக்குமா. ஐயோ என்னம்மா நீ என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டொம்முன்னு நான் அடிச்சிருவேன். அச்சு முடிச்சுட்டு மேட்ச் யார் ஜெயிச்சேன்னு பார்க்குறோமே கமெண்ட்டில் பின் பண்ணிடுங்க யார் ஜெயிப்பேன்னு. நானும் அந்த பொண்ணை பார்த்துருவோம் சொல்லிட்டு அந்த பொண்ணை திருப்பி அச்சு முடிச்சுட்டு வெறியில் அமௌண்ட்டை தட்டுன்னு தட்டிட்டு பொண்ணு என்ன ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்களா, நாங்களாம் ஓல்டு பிளேயர்ஸ் நீங்களா நியூ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சி நானே இதுவே சொல்லிருக்கேன். அப்புறம் டெசர்ட்டு அப்புறம் இன்னும் 2 கன்று எடுத்துருப்பேன். ஏதோ கண்ணில் எடுத்துருப்பேன். பேர்லாம் தெரியாது கைஸ். இது வந்து MP40 அதுமாரிலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக சப்புக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்.
ஆனால் இந்த கன் பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஒரு புல்லட் கன்னுக்கு மட்டும் இது இருக்குது ஸ்கின்னு. ஓசியில் தான் கொடுத்தாங்க. ஓசிலேயே காசா தெரில கைஸ், தெரில. சரி அப்புறம் 3வது மேட்சும் கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு அசிட்டி அமௌண்ட்டாக போடுவேன். ஐயோ பக்குன்னு இருக்கேன், நம்ம அடிப்போமா இல்லையா? ஐயோ எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க. ஓகேவா? ஸோ பார்ப்போம் நம்ம அடிப்போமா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி இந்த பக்கம் நான் அப்படியே போவேன். பொண்ணு அப்படியே பாம்பு தூக்கி போடுமா. ஐயோ லக்ஷ்மி அடி போட்டுச்சு. லக்ஷ்மி அடியா இல்லாச்சுன்னா ஏதோ ஸ்மோக் பாம்பு போட்டுச்சு. லக்ஷ்மி ஸ்மோக் பாம்பு இது இனிமேல். லக்ஷ்மி ஸ்மோக் பாம்பை போட்டு உடனே உன்னை அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன். அப்படியே அடிக்கலான்னு ட்ரை. அப்புறம் இந்த மேட்ச்சை வச்சு முடிச்சுட்டுவேன். இட்ஸ் அ லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் நடக்க போகிற டைம் வந்துச்சு கைஸ். நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடலையா? லைக் போட்டுருங்க கைஸ். இன்னும் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலில் சூப்பர் கண்டென்ட்லாம் வரும். ஓகேவா? நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம், போய் பார்த்துருங்க. நல்ல கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? சரி வாங்க இப்போ நம்ம கேம் பற்றி பேசுவோம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தும்முக்கள் தூக்கி போட லட்சுமி ஸ்மோக் பாம்பு. நான் சும்மா விடுவேண்ணா. அப்படியே கடுன்னு அப்படியே இந்த பக்கம் போய் அப்படியே அதுக்கும் அப்படியே பாம்பு போட்டுலாம் பார்க்கும்போது அங்கே ஒரு கோழி குஞ்சு எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்ப்பாங்க ஒருத்தங்க. அங்கே பாருங்களேன் எப்படி எட்டி பார்க்குறாங்கன்னு. சரி நம்ம அப்படியே கண்ணு ஒன்றும் தெரியாமல் ஓடிடலாம் அப்படின்னு பார்ப்போம். எனக்கும் பாம்பு போடும். ஸ்பீடாக போட்டு இந்த இடத்துல வருவேன். அப்படியே டுப்புன்னு சொல்லுவேன். மண்டைக்கு லைட்டாக போகும். அப்படியே எச்சாச்சு இந்த மேட்ச்சில் ஃப்ளாப் மூமெண்ட்டை பாசிட்டிவ் மூமெண்ட்டாக மாற்றியாச்சு கைஸ். சரி கைஸ் இது கூட கைஸ் இது அந்த வீடியோ பார்த்து தந்தால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். பாய் கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.